வணக்கம். நான் டாக்டர் கௌஷிக் முத்து ராஜா, நுரையீரல் மற்றும் காசநோய் சிகிச்சை நிபுணர். இன்று உலக காசநோய் தினம். மார்ச் 24 வருஷம் உலக காசநோய் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். டிபிக்குன்னு எதுக்கு ஒரு தினம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி ஒரு கொடிய நோய். இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 3000 பேர் டிபினால் உலகெங்கும் உயிரிழப்பு ஏற்படுது. டிபி முக்கியமாக உங்கள் நுரையீரல், அதாவது லங்ஸ், நீங்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் அந்த உறுப்பு, அதை பாதிக்கிறது. அது இல்லாமல் உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த டிபி நோய்க்கு. இந்த டிபி நோய் ஏற்படுத்துகிற கிருமிக்கு பேர் தான் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன அறிகுறியெல்லாம் இந்த டிபி நோய்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்குறைவு, காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி, தொடர் இருமல், சளியுடன் சேர்ந்து இரத்தம், இதெல்லாம் இந்த டிபி நோயோட அறிகுறிகள். டிபி நோய் எப்படி பரவுது? ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு டிபி நோய் உடையவர் இருமல் மூலமாக நீர்த்துளிகளாக இந்த காசநோய் ஒருத்தரிலிருந்து மற்றவருக்கு பரவுது. இந்த காசநோய் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம அனைவரும் பொது சுகாதாரம் ரொம்ப கடுமையாக பின்பற்ற வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக ஒரு இருமல் இருக்கும்போது கையை வச்சு வாயை மூடிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு கர்ச்சீஃப் வச்சு வாயை மூடிக்கிறதோ, இந்த மாதிரி விதத்தில் நம்ம இந்த நீர் துளிகள் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறத தடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாமளே பரிசோதனை செஞ்சு கொள்வது. யாருக்காச்சும் தொடர்ச்சியாக 2 வாரத்துக்கு தொடர்ந்து இருமல் இருக்கிறது, இல்லாட்டி ஒரு காய்ச்சல், என்ன காரணமே தெரியாமல் ரொம்ப நாளாக காய்ச்சல் நீடித்துட்டு இருக்கிறது, இல்லாட்டி ஒரு உடல் வலி, உடல் சோர்வு, புதுசாக உடம்புல ஏதாவது வந்திருக்கு, இல்லை சளியுடன் கூடிய ரத்தம், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளையே பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். டிபியை கண்டறியது மிக மிக சுலபமான ஒரு விஷயம். நம்ம இரும்பி கொடுக்குற சளி டெஸ்ட்டில் முன்னெல்லாம் 2 தடவை உங்களை டெஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. முதல் நாள் ஒரு சளி கொடுக்க சொல்லுவாங்க, 2வது நாள் சளி கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ நிறைய புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதில் நம்ம சளி கொடுத்த உடனே ஒரு 2 மணி நேரத்திலேயே நமக்கு டிபி இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. இது இல்லாமல் எக்ஸ்ரே, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எக்ஸ்ரேங்கிறது நெஞ்சக படம். இந்த நெஞ்சக படத்தை எடுத்தோம்னா, இந்த எக்ஸ்ரே எடுத்தோம்னா, இதுலேயும் நுரையீரலில் டிபி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். டிபி அப்படின்னா உடனே எல்லோரும் பயப்பட தேவையில்லை. டிபிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. ஆனால் சரியான நேரத்தில் கண்டறிந்து சரியான மருந்துகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிபி 100% முழுமையாக குணப்படுத்த முடியும். பட் ஏன் இவ்வளோ உயிரிழப்பு, ஏன் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னா, நம்ம அனைவரும் நம்ம உடல் மேலே அக்கறை செலுத்தாமல், நமக்கு வரக்கூடிய அறிகுறிகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம அலட்சியமாக இருக்கிறதுனால தான் நம்ம டிபினால் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது. டிபி மாத்திரைகளை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது, இல்லை டிபி மாத்திரை கொடுத்தா அதை கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்திட்டு அதை நிறுத்திடுறது, இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் டிபி இவ்வளோ கடுமையாக நம்மளை தாக்குகிறது. ஸோ நம்ம ஒழுங்காக டாக்டரை பார்த்து ஒழுங்காக நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம அறிகுறிகளை வச்சு நம்மளே டாக்டரை சந்தித்து அவர் சொல்கிற டெஸ்ட்டெல்லாம் பண்ணி டிபியை சீக்கிரமாக கண்டறிஞ்சோம்னா டிபி 100% முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. ஸோ இந்த உலக காசநோய் தினம் மார்ச் 24 அன்று நான் என்ன உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியான இருமல், ஜுரம் அல்லது காய்ச்சல் அல்லது சளியுடன் கூடிய இரத்தம், உடல் சோர்வு, உடல் இடைக்குறைவு, இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் உடனே ஒரு நுரையீரல் அல்லது காசநோய் சிகிச்சை நிபுணரை சந்தித்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணால்
எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு தீர்வு ஏற்படும். நன்றி.